இருக்கணும். ஜாதகத்தில், தோஷத்தில், யோகத்தில் எல்லாத்துலேயும் சமமாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கல்வி முறைகள், செல்வ முறைகள், கலாச்சார முறைகள், பண்பாடுகள் இவைகள்லாம் கரெக்டாக இருக்கணும். இது ஜாதக ரீதியாகவே எல்லாமே சொல்ல முடியுங்க. உட்காந்த இடத்துல சொல்லிடலாம் ஒரு ஆளை பற்றி. இது ஒன்றாச்சா? அனுபவ ரீதியாக சொன்ன பாருங்க. முன்னாடி பெரியவங்களாம் போய் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அது இப்போ பையனும் வந்திருப்பார். 2 பேரையும் அப்படியே ஒரு 5 நிமிஷம் காபி சாப்பிட்றதுக்குள்ளே அப்படியே பேசுகிறதுக்குள்ளேயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த அனுபவஸ்தர்கள்லாம். அப்படின்னு அனுபவஸ்தராக இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு வயசாகிடுச்சு, எனக்கு தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களால உண்மையான அனுபவஸ்தர்களை தான் கூட்டின்னு போவாங்க, அறிவாளிகளை தான் கூட்டின்னு போவாங்க. அவங்கெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க எப்படிலாம் இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னது தான். ஒருத்தருடைய நடை, உடை, பாவனை, சொல்லு, செயல், இந்த 5 விஷயங்களோட அவங்கள பற்றியான விஷயங்களெல்லாம் கண்டுபிடிக்கலாம். என்னென்னா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அறிவு, கல்வி கண்டுபிடிக்கலாம், ஞானம், நம்பிக்கை கண்டுபிடிக்கலாம், கலாச்சாரம், பண்பாடு கண்டுபிடிக்கலாம், பழக்க வழக்கம், குணாதிசயங்களை கண்டுபிடிக்கலாம். என்னென்ன கண்டுபிடிக்கலாம்னு சொன்ன தெரியுமா? தெரியாது. ஒருத்தவங்க பேசும்போது அவங்களோட ஸ்லாங் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கிறோமா? அவங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கிறோமா? அவங்களோட அறிவு எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கிறோமா? நீங்கள் இங்கிலீஷ் வேணால் படித்தவன்னு நினைக்கிறீங்களே, அப்போ அது படிச்சிருந்ததுனால தான் அப்படிலாம் பேச முடியுது. இல்லைன்னா இங்கிலீஷ்காரங்கிட்ட ஆங்கிலோ இண்டியன்கிட்ட போய் வேலை செஞ்சுருந்தாக்கா கற்றுக்கலாம். அப்படி கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிப்பு, கல்வி, அறிவு, ஞானம், நம்பிக்கை. ஞானம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன? கடவுளோட நம்பிக்கைன்னு இருக்கு இல்லையா? கடவுள் நம்பிக்கைன்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே சொல்கிறேன். அந்த உதாரணத்தை நான் ஞானம், நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பழக்க வழக்கம், நல்ல பழக்க வழக்கம் இருக்குதா இல்லையான்றது, குணங்கள், நல்ல குணம் இருக்குதா இல்லையாங்க, கலாச்சாரம், பண்பாடு, எல்லா விஷயத்தையும் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கேன். சில பேர் முரண்பாடாகவே இருப்பார்கள். நான் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டேன், ஆனால் தண்ணி அடிக்கிறவன் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறேன்னு சொல்லுவான். நான் பாருக்கு போய் அவன் கூட உக்காந்துட்டு இருப்பேன், நான் கொக்கோ கோலா மட்டும் குடிச்சிட்டு வரேன், அவன் தான் குடிப்பேன். இந்த சகிப்புத்தன்மை கூட தப்புங்க. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? பனைமரத்து அடியிலேருந்து பாலை குடித்தாலும் என்ன குடிக்கிறதா அர்த்தமாக இருக்கும்? கல் குடிக்கிறதா அர்த்தம் தான். கரெக்ட் தானே? சகிப்புத்தன்மை கூட இருக்கும். மத செக்குலரிசம் பேசுவாங்க சில பேர். நான் அங்கேயும் போவேன், இங்கேயும் போவேன். நான் ஒரு நாளுக்கு அந்த போவேன், அந்த பொண்டாட்டி